நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் டேலி பற்றின இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு விகேஎஸ் இன்ஃபோ. ஆல்ரெடி டேலி சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணி அதில் எப்படி புக் கீப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது டேலி ப்ரைம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ டேலி ப்ரைம் சில்வர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுவே நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தால் எஜுகேஷ்னல் மோடில் தான் கற்றுக்கணும். இப்போ நான் டேலி லைசன்ஸ் பை பண்ணியிருக்கிறதுனால டேலி ப்ரைம் சில்வர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ நான் இதில் வந்துட்டு என்னோடய லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா F3 இருக்கு இல்லையா, F3 இதையும் கிளிக் பண்ணிக்கலாம், கம்பெனியும் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் கம்பெனி, ஆல்டர் கம்பெனி, செலக்ட் கம்பெனி, ஷர்ட் கம்பெனின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் கம்பெனி கொடுக்க போகிறேன். க்ரியேட் கம்பெனி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கம்பெனி டேட்டா பாத் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த இடத்துல நம்மளோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே சேவ் ஆகுறது நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி நேம், நான் கம்பெனி என்னோட என்ன நேமோ அந்த நேமும் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விகேஎஸ் இன்ஃபோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெயிலிங் நேம் உங்களுக்கு விகேஎஸ் இன்ஃபோன்னு கொடுத்துட்டு அட்ரஸில் எந்த பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ மன்னார்குடிங்கிறதுனால நான் மன்னார்குடின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். கண்ட்ரி எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி நீங்கள் கொடுத்துக்கலாம். பின்கோட் உங்களோட இப்போ மன்னார்குடி பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா 614, ஸோ 614001 அப்படிங்கிறது வருது. ஸோ அதனால் நான் பின்கோட் இதை கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் என்னோட மொபைல் நம்பர், கம்பெனியோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் மெயில் ஐடி இப்போ கம்பெனியோட மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். vkcinfo.25@gmail.com அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்னு கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்லேயே கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு பில்லெல்லாம் ஜென்ரேட் ஆகி வரும் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் பில்லில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோங்கிறத நம்ம கரெக்டாக வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பில்லில் உங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே கொடுக்குற டீட்டெயிலை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக தான் நான் கொடுக்குறேன். vkc.25@gmail.com கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் அது என்னங்கிறத கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். என்னோட ஃபினான்ஷியல் பிகினிங் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2025 கொடுத்ததுக்கப்புறம் கரன்சி சிம்பிள் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ருபீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனுக்கு ஐஎன்ஆர் வருது இல்லையா, ஸோ ஃபார்முலா கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ கம்பெனி க்ரியேட் ஆகும்போது இந்த மாதிரி கம்பெனி க்ரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கம்பெனி என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் கம்பெனி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ கம்பெனி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு விகேஎஸ் இன்ஃபோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது இல்லையா, ஸோ இந்த கம்பெனி எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கம்பெனி க்ரியேஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு கம்பெனி கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கம்பெனியில் எப்படி பர்ச்சேஸ் போடுறது, சேல்ஸ் போடுறது, எக்ஸ்பென்சஸ் போடுறதுன்னு 1 by 1 பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.